நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு டெக் கம்பெனியோட கதை இல்ல. இது ஒரே நேரத்துல ஒரு குளோபல் சாம்ராஜ்யத்தையும் ஒரு தேசத்தோட மனசாட்சியுமே கட்டி எழுப்பின ஒரு நிறுவனத்தோட கதை. வாங்க, இன்ஃபோசிஸோட இந்த ரெண்டு முகங்களை பத்தி நாம விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு கம்பெனி வெறும் $250 முதலீட்டுல ஆரம்பிச்சதுன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அதுதான் இன்ஃபோசிஸ். இந்த நம்பவே முடியாத சின்ன தொகையில இருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது. இன்ஃபோசிஸோட வெற்றிக்கு காரணம் டெக்னாலஜி மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல் பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. நாராயணமூர்த்தி அந்த கம்பெனியோட மூளையா செயல்பட்டப்போ சுதாமூர்த்தி அதோட இதயமா இருந்தாங்க. இந்த உறவு தான் இன்ஃபோசிஸோட இந்த ரெண்டு அடையாளங்களுக்கும் அடித்தளமா அமைஞ்சது. சரி வாங்க, கதை எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். 1981 புனே, ஒரு உலகளாவிய ராட்சத நிறுவனத்தோட ரொம்ப எளிமையான தொடக்கம். என்ஆர் நாராயணமூர்த்தி தலைமையில 7 இன்ஜினியர்ஸ், கையில இருந்தது வெறும் $250. 1983ல கம்பெனி பெங்களூருக்கு மாறுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன முதலீடு தான் அவங்களோட மிகப்பெரிய கனவுக்கு அடித்தளமா இருந்துச்சு. அந்த $250 எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யமா மாறுச்சுன்னு பாப்போமா? ஒரு சின்ன கன்சல்டன்சி நிறுவனமா ஆரம்பிச்சது எப்படி ஒரு குளோபல் டெக் சக்தியா உருவெடுத்தது? இந்த வளர்ச்சி உண்மையிலே பிரமிக்க வைக்குது. இன்ஃபோசிஸோட இந்த ராக்கெட் வேக வளர்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? நாராயணமூர்த்தியோட ஒரு பிரில்லியன்ட் ஐடியா, குளோபல் டெலிவரி மாடல். இது இந்திய சாஃப்ட்வேர் துறையோட தலையெழுத்தையே மாத்தி அமைச்சது. யோசிச்சு பாருங்க, இந்தியால ஒரு டீம் வேலையை முடிச்சுட்டு தூங்க போகும்போது அமெரிக்கால இருக்கிற டீம் அந்த வேலையை தொடங்குவாங்க. இப்படி உலகம் முழுக்க வேலையை கைமாத்துறது மூலமா இன்ஃபோசிஸ் 24 மணி நேரமும் வேலை செய்யற ஒரு கம்பெனியா மாறிச்சு. இந்த டைம்லைனை பாருங்க, கம்பெனியோட வளர்ச்சி எவ்வளோ வேகமா இருந்திருக்குன்னு புரியும். 1993ல இந்திய பங்குச்சந்தையில நுழைஞ்சது, அப்புறம் 1999ல அமெரிக்காவோட நாஸ்டாக்ல லிஸ்டான முதல் இந்திய கம்பெனிங்கிற பெருமை. இப்படி ஒவ்வொரு மைல்கல்லும் அதோட உலகளாவிய ஆதிக்கத்தை உறுதி செஞ்சது. கடைசியா 2021ல $100 பில்லியன் மார்க்கெட் மதிப்பை தொட்டது ஒரு மிகப்பெரிய சாதனை. இன்னைக்கு இன்ஃபோசிஸ் எந்த அளவுக்கு பெருசா வளர்ந்திருக்குன்னு பாருங்க. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இந்தியாவை தலைமையிடமா வச்சிருக்கிற ஒரு கம்பெனிக்கு இந்தியால இருந்து வர வருமானம் வெறும் 3% தான். 60%க்கும் மேல வட அமெரிக்காவில இருந்தும் 25% ஐரோப்பாவில இருந்தும் வருது. இதான் உண்மையான ஒரு குளோபல் கம்பெனி. சரி, இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற கார்ப்பரேட் ராட்சதன் வளர்ந்துட்டே இருந்த அதே நேரத்துல அதுக்கு இணையா அதோட மனசாட்சியும் வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதுதான் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன். இங்கதான் சுதாமூர்த்தியோட ரோல் ரொம்ப முக்கியமா மாறுது. கம்பெனியோட சமூக பொறுப்பை வடிவமைக்கிறதுல அவங்க தான் முக்கிய பங்காற்றினாங்க. அவங்க வெறும் பணம் கொடுத்துட்டு ஒதுங்கிக்கல, நேரடியா களத்துல இறங்கி வேலை செஞ்சாங்க. 1996ல ஆரம்பிச்ச இந்த ஃபவுண்டேஷனோட ஒரே நோக்கம் சமூகத்துக்கு திரும்ப கொடுக்கணும். அது ஹெல்த் கேரா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், கிராமப்புற வளர்ச்சியா இருக்கட்டும், அவங்களோட வேலை எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. குறிப்பா கோவிட்-19 பெருந்தொற்று காலத்துல இவங்களோட பணி ரொம்பவே பாராட்டப்பட்டது. ஆனா அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, கிட்டத்தட்ட 10 வருஷம் கஷ்டப்பட்டு தேவதாசி முறையில சிக்கியிருந்த 3000 பெண்களை மீட்டு அவங்கள இந்த சமூகத்தோட ஒரு அங்கமா சுயமரியாதையோட வாழ வச்சதுதான். இது அவங்க தன்னோட வாழ்க்கையோட மிகப்பெரிய சாதனையா நினைக்கிறாங்க. இது வெறும் நம்பர் இல்ல, இது மாத்தி அமைக்கப்பட்ட வாழ்க்கைகளோட கதை. பெரிய வெற்றி வரும்போது கூடவே பெரிய சோதனைகளும் வரும் இல்லையா? அதான் ஒரு கிரீடத்தோட பாரம். இப்போ இன்ஃபோசிஸ் சந்திச்ச சில முக்கிய சர்ச்சைகளை பத்தி பார்க்கலாம். பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா விசாவில தான். பாருங்க, பிசினஸ் மீட்டிங்குக்கு போறதுக்கு B1 விசா. இது வாங்குறது கொஞ்சம் ஈஸி. ஆனா அங்க போய் வேலை செய்யணும்னா H1B விசா வேணும். இதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இன்ஃபோசிஸ் தன்னோட ஊழியர்களை வேலை செய்ய அனுப்புறதுக்கு சுலபமான B1 விசாவை தப்பா பயன்படுத்துச்சுன்னு 2011 மற்றும் 2019ல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு. கடைசியில என்னாச்சுன்னா, இன்ஃபோசிஸ் தப்பு பண்ணதா ஒத்துக்கல. ஆனா இந்த கேஸை முடிக்கிறதுக்காக 2013ல $34 மில்லியன், 2019ல $800,000 கட்டி செட்டில் பண்ணிக்கிட்டாங்க. இது மட்டும் இல்ல, இன்ஃபோசிஸ் சந்திச்ச இன்னொரு பெரிய தலைவலி அவங்க செஞ்ச கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ். GST போர்ட்டலா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸ் போர்ட்டலா இருக்கட்டும், இதுல ஏற்பட்ட டெக்னிக்கல் பிரச்சனைகளால அரசாங்கத்துக்கிட்ட இருந்தும் மக்கள் கிட்ட இருந்தும் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சாங்க. சோ நம்ம பார்த்த இந்த ரெண்டு கதைகளையும், ஒன்னு டெக்னாலஜி, இன்னொன்னு மனிதாபிமானம், இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா இன்ஃபோசிஸோட முழு பரிமாணமும் நமக்கு புரியும். இந்த ரெண்டு படங்களை பாருங்க. ஒரு பக்கம் பளபளப்பான ஒரு டெக் கேம்பஸ், இன்னொரு பக்கம் அடித்தட்டு மக்களுக்கு நேரடியா செய்யற உதவி. இதுதான் இன்ஃபோசிஸ். ரெண்டு அடையாளம், ஆனா ஒரே கம்பெனி. 25 வருஷம் சேர்மேனா இருந்துட்டு சுதாமூர்த்தி அந்த பதவியிலிருந்து விலகும்போது சொன்ன அந்த வார்த்தைகள் ரொம்ப அர்த்தம் நிறைஞ்சது. இது இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனோட வளர்ச்சியையும் அதோட தாக்கத்தையும் ரொம்ப அழகா காட்டுது.
கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். ஒரு பெரிய உலகளாவிய நிறுவனத்துக்கு எது ரொம்ப கஷ்டம்? ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதா, இல்ல இந்த நிறுவனத்தோட மனசாட்சியை காப்பாத்துறதா? லாபத்துக்கும் சமூக பொறுப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த பேலன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?